Hello viewers, welcome to Super Brain. In figure, angle QPR equal to 90 degree. இங்க பாருங்க இந்த ஃபிகர்ல angle QPRனா இந்த P என்ற angle வந்து 90 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PS is its bisector. இந்த PS வந்து இந்த P உடைய bisector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த P என்ற angle equal half பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If ST is perpendicular to PR, இந்த ST வந்து இந்த PRக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட்னு சொல்லி நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த PQR அப்படின்ற ட்ரையாங்கிளில் PS வந்து பைசெக்டார் ஆஃப் P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் PQRல PS இஸ் எ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் P. PS இஸ் எ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் P அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இது பைசெக்டராக இருந்துச்சுன்னா ஆங்கிள் இருக்கிற சைட்ஸுடைய ரேஷியோ இது பாருங்கள், ஆங்கிள் இருக்கிற சைட்ஸ் இது PQவும் PR. ஸோ PQ பை PR வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுடைய ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ QS பை SR. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ PQ பை PR ப்ளஸ் 1 ஈக்குவல் டு QS பை SR ப்ளஸ் 1. இப்போ LCM எடுக்க போகிறோம். அப்போ PR LCMமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா இங்கே PQ இருக்கும் ப்ளஸ் 1 இன்ட்டு PQ வந்து PR அப்படின்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே SR எடுத்துக்கலாம். இங்கே பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 1 இன்ட்டு QS வந்து QSன்னு கிடைக்கும் ப்ளஸ் 1 இன்ட்டு SR வந்து SRன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் PQ ப்ளஸ் PR அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PQவும் PRயும் ஆட் பண்ணால் நமக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். PQ ப்ளஸ் PR அப்படியே இருக்கட்டும், பை இந்த PRயும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள் QS ப்ளஸ் SR, QSையும் SRையும் ஆட் பண்ணால் நமக்கு QR கிடைக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? QRன்னு எழுதிக்கலாம். இதை SR அப்படியே வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நமக்கு செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ST வந்து PRக்கு பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளாக இதில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் PQR, அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே இருக்கிற இந்த குட்டி ட்ரையாங்கிள் TSR. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் PQR அண்ட் ட்ரையாங்கிள் TSR. இந்த ஆர்டர் மாற்றாமல் கரெக்டாக எடுங்க. பாருங்கள், PQR எடுத்திங்கன்னா STRே எடுங்க. ஏன்னா நமக்கு P வந்து 90 டிகிரி, இங்கே Tயும் நமக்கு 90 டிகிரி. அப்போ P ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்கன்னா இங்கே T வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆர்டராக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் இப்போ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த P என்ற ஆங்கிளும் T என்ற ஆங்கிளும் 90 டிகிரி இருக்குது. அதை எழுதிக்கலாம். இப்போ P வந்து நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாம். அப்போ மற்ற ரெண்டுத்தையும் தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கோங்க. Qவும் Rவும் இப்படி போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா T வந்து நமக்கு 90 டிகிரி, இது நடுவில் போட்டுக்கோங்க. அப்போ SR இது ரெண்டு சைடு போட்டுக்கோங்க. எவ்வளோ வந்திருக்கு? நமக்கு 90 டிகிரின்னு வந்திருக்கு. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா R அப்படின்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. PQR இதுலேயும் R நமக்கு காமனாக இருக்குது. அதே மாதிரி STRலேயும் R அப்படின்ற ஆங்கிள் இருக்குது. அப்போது R வந்து காமனாக இருக்குது. அப்போ R நடுவில் போட்டுக்கோங்க. PQ ரெண்டு சைடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு R நடுவில் போட்டுக்கலாம். Tயும் Sவும் ரெண்டு சைடு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல நம்ம காமன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் PQR இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் TSR. இங்கே வந்து எழுதிக்கலாம் AA சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸுடைய ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுத்தால் இங்கே ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுக்கணும். இப்போ PQ பை TS ஈக்குவல் டு இப்போ செகண்ட் ரெண்டு எடுக்கிறேன் QR பை இங்கேயும் செகண்ட் ரெண்டு எடுங்க SR. இப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கிறேன். இப்போ PR பை இங்கே ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் TR. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், QR பை SR இருக்கா? இங்கேயும் நமக்கு QR பை SR இருக்கா? ஓகே, அப்போ நம்ம QR பை SR கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ரெண்டுத்தில் எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே PQ பை TS இருக்கா? இங்கே பாருங்கள், TS அப்படின்னாலும் STனாலும் ஒன்று தான். இப்போ இது நமக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி PQ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் PR TR அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே PR மட்டும் தான் இருக்குது. TR நமக்கு கிடையாது. அப்படின்னா ஸோ TR நமக்கு கிடையாது. அதனால் இது நம்ம எடுக்க வேண்டாம். இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ PQ பை TS ஈக்குவல் டு QR பை SR மட்டும் எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம்
ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து இங்கே பாருங்கள் QR by SR, இங்கேயும் QR by SR. ஸோ இது இதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இது இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது ஈக்குவல் டு இதுன்னு எழுதிக்கலாமா? ஸோ PQ ப்ளஸ் PR by PR ஈக்குவல் டு PQ by இதை வந்து STன்னு எழுதிக்கலாம். ஏன்னா கொஷினில் நமக்கு STன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இப்போ வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ST இன்ட்டு இது அப்படியே மல்டிப்ளிகேஷனில் வரும், PQ ப்ளஸ் PR ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் PQ இன்ட்டு PRன்னு கிடைக்கும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி இந்த சம் நம்ம முடிச்சிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.